இப்போ தானே தீக்குச்சியை பற்ற வச்சுருக்கேன் ஏர்ஃபோர்ஸு, ஐ மீன் மிலிட்ரி, இன்னும் காடு பாக்கி இருக்கு. காடுன்றது ஒட்டுமொத்த பாகிஸ்தானு சொல்றீங்களா? இப்போ தான் தீக்குச்சி. இன்னைக்கு நடந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கிறது ஜஸ்ட் லைட்டிங் எ மேட்ச். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து அந்த கேட்ட கேள்வியில் வந்து பாகிஸ்தான் அது ரெட்டாலியேஷன். பாகிஸ்தான் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க மேப்பில் இருக்காது. சிம்பிள். அவங்க பண்ண மாட்டாங்க, அது பண்ணுவோம். இல்லை, அவங்க சொன்ன வார்த்தை ஒரு அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நீ நடக்கக்கூடிய பயங்கரவாதங்களுக்கு எல்லாமே இந்தியா தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி டேய் நீ பண்ணிப்பாருப்பா, சரி உனக்கு அப்புறம் தைரியம் இருந்தால் நீ பண்ணிப்பாரு. இப்போ இன்றைக்கி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்றைக்கி பாருங்களேன். என்ன ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து 25 minutes ஜஸ்ட் ஒன்லி 25 minutes தான். 130 முடிச்சிட்டான் ஃபுல்லாக. அது எத்தனை 9 இடம் ஃபுல்லாக பண்ணி. சரி, ஒரு மிலிட்ரி பர்சனல், பாகிஸ்தான் மிலிட்ரி பர்சனல், பாகிஸ்தான் வந்து அந்த கிடங்குன்னு சொல்லியா எதுவுமே பாதிக்கப்படல. எவன் அடித்தானோ அவனுக்கு திருப்பி அடித்தான். நீ பண்ண யார், நீ வந்து என்ன அடித்த, நீ காலி. இன்றைக்கி பண்ணுறது அவ்வளோ தானே. பண்ணலாமே ஜெய்ஷே முகமது அல் கொய்தா அவங்களுடைய இடம் ஃபுல்லாக தானே எடுத்துருக்கு. ஃபுல்லாக வந்து காலி பண்ணதில்லை. ஸோ அவள் இப்போ மிலிட்ரி தொடும்போது தான் இப்போ அவங்க சொல்லலாம், நீ மிலிட்ரி வந்து இங்கே அடிச்சிட்ட, எங்கள் மிலிட்ரியில் கை வச்சிட்ட, எங்கள் ஆட்கள் வந்து இங்கே அடிச்சிட்ட, நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்களா. அவங்க பக்கம் தொடவே இல்லையா, யாருமே இன்ஜூர்டு இல்லை அவங்க. அதுக்கும் மேலே அவன் பண்ணானா அவன் பாவம் தலையெழுத்து, பிரம்மா தான் காப்பாற்றுவான், ஒன்றும் பண்ண முடியாது.